நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவில் பண்ண ஒரு சிம்பிளான ப்ரௌனின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சில மைதாலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த வீட் ப்ரௌனி கொடுக்கலாம், ஐஸ்கிரீமோடு எடுத்துக்கலாம். இப்போது முதல்ல அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு ஆயிலோ இல்லை பட்டரோ தடவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக்கிங் ஷீட், அதாவது பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். இதுக்கப்புறம் பட்டர் ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு அதை மெல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் டார்க் சாக்லேட் எல்லாம் போடலை. ஸோ இதே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் 2 எக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரௌனிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். எக்கு பிடிக்காதவங்க நீங்கள் அதை விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ண அந்த பட்டர் கோகோவா மிக்சரை வந்து இதில் ஊற்றுறோம். அதாவது மெல்டட் சாக்லேட்டுன்னு சொல்லலாம். அதையே இதை ஊற்றிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக அந்த பட்டரோடு சேர்ந்து நல்லா ஸ்மூத் ஆகணும் சுகர் எல்லாமே. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம டார்க் சாக்லேட் போட்ட மாதிரியே நல்ல பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது கோதுமை மாவு அரைக்க போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர். இதில் பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான். நான் ஏன் போட்டிருக்கேன்னா கோதுமை மாவு போட்டிருக்கனால நான் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் போடாமையும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டி சேராமல் ப்ரௌனி ஸ்மூத்தாக வரும். ஸோ இல்லைன்னா மாவு வந்து அந்த ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் சலிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இப்படியெல்லாம் பண்ணதுக்கப்புறமா சளிச்சு எல்லாம் வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஸோ இது மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டியெல்லாம் எதுவும் விழாது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்துடும். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும். பட்டர் வேணான்னு நினைக்கிறவங்க ஆயில் போட்டுக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பட்டர் தான் வந்து இந்த கேக் ப்ரௌனிக்கெல்லாம் டேஸ்ட்டை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தனாலும் போடலாம், இல்லை டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம பேக்கிங் ட்ரேயில் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளேவருக்காக மேலே சாக்லேட் சிப்ஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ண வேணாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஜியில் இல்லை நான் அவனில் வைக்கும்போது 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம 180 டிகிரியில் பேக் பண்ண போகிறோம். கடாய்க்கும் ப்ரெஷர் குக்கருக்கும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஸ்டிக்கில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒட்டாமல் வரும். அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நீங்கள் எடுத்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீக்கு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்நாக் பாக்ஸ்க்கு வந்து இது மாதிரி கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது அப்படிங்கிறனால பர்ஃபெக்ட் ஷைனிங்கோடு இருக்கும். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கடாயிலையும் பண்ணலாம், நான்ஸ்டிக் கடாயிலையோ இல்லை அயன் கடாயிலையோ இல்லை அலுமினியம் கடாயிலையோ பண்ணலாம். அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதே மெத்தட் தான் ப்ரெஷர் குக்கருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரௌனியுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதான் அப்படி வைக்கும்போது தான் என்னன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம்.